1944ஆம் ஆண்டு இந்திய எல்லைப் பகுதியான இம்பால் போர்க்களத்தில் பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக மரணப் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தது நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவம். எதிரிகளின் குண்டுமழைக்கும் பர்மா காடுகளின் கொடூரமான சூழலுக்கும் இடையே நடைபெற்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க போரில் உயிர் தப்பிய ஒரே ஒரு மாவீரன் யார் தெரியுமா? கேரள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து நேதாஜியின் அழைப்பை ஏற்று இந்திய விடுதலைக்காக பர்மா காடுகளில் பீரங்கிகளை எதிர்கொண்ட இளம் லெப்டினன்ட் ஜேம்ஸ் ஜோசப். புதுச்சேரி தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் காலனித்துவ எதிர்ப்புக்காகவும் தன் வாழ்வையே அர்ப்பணித்த இந்த மறக்கப்பட்ட மாவீரனின் பிரம்மாண்ட வரலாற்றை இப்போது காண்போம். ஆயிரத்தி 1922 ஆண்டு ஆகஸ்ட் 25 அன்று கேரளாவின் ஆலுவா பகுதியில் ஒரு பாரம்பரியமிக்க நசராணி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் ஜேம்ஸ் ஜோசப். புதுச்சேரி. இவரது தந்தை PC ஜோசப் ஒரு காவல்துறை அதிகாரி ஆவார். குடும்பத்தோடு மலாயாவிற்கு இடம்பெயர்ந்த ஜேம்ஸ் சிறுவயதிலேயே கல்வியிலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்கினார். 1941 தனது கல்வியை முடித்த வேளையில் இரண்டாம் உலகப் போரின் கொந்தளிப்பான சூழல் தென்கிழக்காசியாவை உலுக்கியது. 1943 தனது 20வது வயதில் சிங்கப்பூரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் காலனித்துவ எதிர்ப்பு உரையாடல்களால் ஈர்க்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து கற்பித்த தியாக உணர்வோடும் தாய்நாட்டை விடுவிக்கும் பேரார்வத்தோடும் இந்திய தேசிய இராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். INAவில் சாதாரண தொண்டராக இணையாமல் தனது திறமையால் லெப்டினன்ட் பதவியை பெற்றார் ஜேம்ஸ். நேதாஜியின் புகழ்பெற்ற ஆசாத் பிரிகேட் பிரிவில் களமிறக்கப்பட்டார். 1944 ஜூன் மாதத்தில் நடைபெற்ற கொடூரமான இம்பால் போரில் நேரடியாக பங்கேற்று பிரிட்டிஷ் கூட்டுப்படைகளுக்கு எதிராக போரிட்டார். அந்த போரின் முடிவில் அவரது படைப்பிரிவில் இருந்த அனைத்து வீரர்களும் வீரமரணமடைந்த நிலையில் உயிர் தப்பிய ஒரே ஒரு வீரராக ஜேம்ஸ் வரலாற்று படைத்தார். 1945 INA கலைக்கப்பட்ட போதிலும் இவரது காலனித்துவ போராட்டம் நிற்கவில்லை. இந்தியா வந்து தேசபக்தர்களுடன் தகவல்களை பகிர்ந்த பின் மலாயா திரும்பிய இவர் பல்கலைக்கழக மாணவர் அரசியலிலும் மற்றும் பிரிட்டிஷ் எதிர்ப்பு லீக் அமைப்பிலும் தீவிரமாக செயல்பட்டார். இதன் காரணமாக 1951 பிரிட்டிஷ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சாங்கி சிறையிலும் செயின்ட் ஜான்ஸ் தீவு தடுப்பு முகாமிலும் நீண்ட காலம் அடைக்கப்பட்டார். இந்திய விடுதலையில் தொடங்கிய இவரது அரசியல் பயணம் பின்னர் மலாயா மற்றும் சிங்கப்பூர் மக்களின் சமூக நீதி, தொழிலாளர் உரிமை மற்றும் தேசிய ஒற்றுமைக்கான போராட்டமாக விரிவடைந்தது. நேதாஜியின் படைவீரனாக பர்மா காடுகளில் ரத்தம் சிந்தி இந்திய விடுதலைக்காக இறுதி வரை பிரிட்டிஷ் காலனித்துவத்தை எதிர்த்து நின்ற இந்த மாபெரும் கிறிஸ்தவ தேசியவாதியின் தியாகத்தை போற்றுவோம். சுதந்திர தின சிறப்பு தொடரின் அடுத்த பதிவில் மற்றொரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி பார்ப்போம். ஜெய் ஹிந்த்.